ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2 ஃபர்ஸ்ட் லுக்குன்ட்டு ஒரு வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. சீசன் 1 சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ சீசன் 2 வரப்போகுது. 2026 தான் வரப்போகுது. அஃபிஷியல் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் சேம் டைம் இந்த சீசன் 2 மொத்தம் எத்தனை எபிசோட் இருக்க போகுதுன்ட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த சீசன் 2 எதை நோக்கி போக போகுது அதையும் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 1 மொத்தம் 8 எபிசோடு வந்திருக்கும். அந்த 8 எபிசோடை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 1 எண்டு பார்த்தீங்கன்னா ஆர்லாங் பார்க்கில் தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சீசன் 2 பிளாட் எதை நோக்கிலாம் போக போகுதுன்னா, எந்தெந்த இடத்த நோக்கி போக போகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக் டவுனு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் மவுண்டெயின், அதுக்கப்புறம் விஸ்கி பீக்கு, அண்ட் சேம் டைம் லிட்டில் கார்டன், ஃபைனலி ட்ரம் ஐலாண்டு. இந்த 5 இடத்துல தான் சீசன் 2 பிளாட் வந்து நகர போகுது. இந்த 5 இடத்துலையுமே ஏகப்பட்ட கேரக்டர்ஸை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில ஆட்களை வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக்கில் ரிவீல் பண்ணியாச்சு. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கோ ராபின், விவி, ப்ரூக்கி, அப்புறம் ஸ்மோக்கரு, இவங்க எல்லாருமே காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த சீசன் 2 ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரப்போகுது. அது எல்லாமே செமையாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க அது ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் 4 ஃப்ரேம்லேயே மொதல் 4 ஃப்ரேம்லேயே நமக்கு 4 இடத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோயிங் மேரி ரிவர்ஸ் மவுண்டன் நோக்கி போயிட்டு இருக்குது. ஏன்னா அது மூலமாக தான் கிராண்ட் லைனுக்குள்ளே நுழைய முடியும். ரெண்டாவது லோக் டவுனை காமிச்சிருக்காங்க. மூணாவது வந்து லிட்டில் கார்டனுக்குள்ளே ஸ்ட்ராகட்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நாலாவது விஸ்கி பீக்கை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லூஃபி, நாமி, சோரோ, சாஞ்சி, ஊசப்பு, இவங்க 5 பேருமே லோக் டவுனுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதில் குறிப்பாக லூஃபி வந்து ஒரு பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு இருப்பான். இது என்ன பிளாட்ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாரோட டவுன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் டவுனு. ஸோ ரோஜர் கிங் ஆஃப் த பைரட்டாக மாறதுக்கப்புறம் மரைன் கிட்ட சரண்டர் ஆகிருப்பார். அப்போ மரைன்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, கோல்டி ரோஜரை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்காண்டி நம்ம கோல்டி ரோஜரோட ஹோம் டவுனான லோக் டவுனுக்கு கூட்டுற வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வச்சு தான் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்மை தான் நம்ம லூஃபி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இந்த லோக் டவுனில் நிறைய சம்பவமே நடக்கும். பக்கி, ஆல்விடா ஒன்றா சேர்ந்து லூஃபியை கீல் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காமிப்பாங்களா நமக்கு தெளிவாக தெரியாது. பட் ஸ்டில் அது காமிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அது மூலமாக தான் ஒரு முக்கியமான கேரக்டரை ரிவீல் பண்ண முடியும். ஸோ ஒன் பீஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் அது யாருன்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் ஒன் பீஸை ஃபாலோ பண்ணலை, இப்போ தான் நீங்கள் லைவ் ஆக்ஷன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து இந்த சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அடுத்த ஃப்ரேமில் யாரை காமிக்கிறாங்கன்னா, நாமி, யூசப்பு 2 பேருமே ஷிப்பில் இருக்க போஸ்டில் மொத்த இடமுமே அதிர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் நமக்கு ப்ரூக்கியை ரிவீல் பண்ணுறாங்க. இவர் யாருன்னா ஜெயிண்ட்டு, அதுவும் எல்பாஃபை சேர்ந்த ஜெயிண்ட்டு, ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ அனிமேல நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படியே அக்யூரேட்டாக வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்த ஃப்ரேமில் நமக்கு மிஸ் சண்டேவை காமிப்பாங்க. ஐ மீன் நிக்கோ ராபின். ஸ்டார்டிங்கில் நிக்கோ ராபின் மிஸ் சண்டே கேரக்டர் தான் அப்பியர் ஆவா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஜோரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எங்கே நடக்கும்னா விஸ்கி பீக்கில். ஸோ இந்த இடத்துல தான் வைஸ் கேப்டன்னா யாருன்னு நமக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஜோரோ ஒரு செமையான சம்பவம் பண்ணுவான். அதே நீங்கள் சீரிஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த ஃப்ரேம்லேயே நமக்கு ஸ்மோக்கரை காமிச்சிருப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்மோக்கரை இப்படி காமிப்பாங்கன்ட்டு. ஏன்னா அனிமேல நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படியே கொண்டு வந்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து 2 சீக்ரெட்டை வாயில் வச்சிருப்பான். அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ அடுத்த ஃப்ரேமில் லூஃபி எங்கேயோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது லிட்டில் கார்டனாக தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே சாஞ்சி ஒரு டென்ட்டுக்குள்ளே போவான். ஸோ டென்ட் சம்பவத்தை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்த லிட்டில் கார்டனில் சாஞ்சி பண்ண சம்பவம் வந்து சூப்பரான சம்பவம். அதுவும் டென்ட்டுக்குள்ளே வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான் பிரின்ஸ்னு ஒரு கேரக்டரில். அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் டு பேக்கு நாமி, ஊசப்பை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு மிஸ் வெனஸ்டேவை காமிப்பாங்க. இவ யாருன்னா நம்ம விவி. இவ லப்புனை கில் பண்ணுறதுக்காண்டி வந்து ஸ்ட்ராகட்ஸ் கிட்டே மாட்டியிருப்பா. அதுக்கப்புறம் இவ கூட சேர்ந்து தான் எல்லாருமே விஸ்கி பீக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராகட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு ஆல்விடாவும் காமிப்பாங்க. ஆல்விடா கூட நம்ம நாமி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குன்னா லோக் டவுனில் தான். அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல லூஃபி இருக்க மாட்டான். ஏன்னா லூஃபியை பிளாட்ஃபார்மில் பக்கி கெட்டி போட்டிருப்பான். கெட்டி போட்டுட்டு ரோஜரை எங்கே கில் பண்ணியிருப்பாங்களோ அதே இடத்துல லூஃபியை கில் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் தான் லூஃபியை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு சூப்பரான கேரக்டருமே அப்பியர் ஆயிருக்கும். அடுத்த ஃப்ரேமில் தான் நமக்கு லூஃபியை காமிப்பாங்க. லூஃபி கோமு காட்லிங் யூஸ் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டாக்கை வந்து ஸ்மோக்கருக்கு எதிராக தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் வந்து லோக் டவுன் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம லூஃபி தப்பிச்சு போக போஸ்ட்டில் ஸ்மோக்கர் கிட்ட மாட்டியிருப்பான். அப்போ தான் ஏகப்பட்ட அட்டாக் பண்ணியிருப்பான்.
அதனால எனக்கு தெரிஞ்சு லூஃபி இந்த இடத்துல ஸ்மோக்கர் கூட தான் ஃபைட் பண்றான்னு நினைக்கிறேன். அடுத்த ஃப்ரேம்லேயே ஸ்ட்ராகேட்ஸ் எல்லாருமே ரிவர்ஸ் மவுண்டன் மூலமா கிராண்ட் லைனுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. பட் அந்த வழியை வந்து லபுன் வந்து அடைச்சிட்டு இருக்கும். ஐ மீன் ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் அது வந்து அடைச்சிட்டு இருக்கும். அதை பார்த்து நாமி சாக்காவா, பட் நம்ம லூஃபி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. இது ஒரு சூப்பரான சீனு. ஏன்னா லூஃபிக்கும் லபுனுக்கு இடையில ஒரு சூப்பரான பாண்டு கிரியேட் ஆகும். என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே சீசன் 1 மாதிரி சீசன் 2லையுமே அங்கங்கே சில பல ஸ்டோரிஸை மாற்ற வாய்ப்பு இருக்குது. லைக் அனிமேலிருந்து லைவ் வெர்ஷனுக்கு கொஞ்சம் யூனிக்காக வந்து கொடுக்கறதுக்காண்டி சில பல ஸ்டோரி வந்து மாற்ற வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் எங்கேயுமே ட்ரம் ஐலாண்டை பார்த்த மாதிரி இல்லவே இல்லை. மேபி ஃபியூச்சரில் ட்ரெய்லர் இல்லைனா ட்ரீசர் ரிலீஸ் ஆக போஸ்டில் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீசன் 2வோட பிளாட்டில் வந்து ட்ரம் ஐலாண்டுமே இருக்குது. குறிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் சீசன் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி கொடுக்க போகிறாங்க இந்த சீசன் 2 வந்துட்டு. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் நான் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே தப்பாக சொல்லியிருந்தாலுமே அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.